தலைவி மூன்றாம் பாகம். சமன்மலி போராடுகின்றாள். எனக்கு ஒருபோதும் அரசியல் பிரஜையாகும் எண்ணம் இருக்கவில்லை. மாறாக இந்த பிரதேசத்தின் பெண்களின் குரலாகும் எதிர்பார்ப்பே இருந்தது. சமன்மலியை சூழ்ந்து ஊடகவியலாளர்கள் காணப்பட்டனர். 16 மற்றும் 18 வயதுக்குட்பட்ட பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கான சட்டம் வேண்டுமென சமன்மலி முழு நாட்டுக்கும் கேட்க உரையாற்ற ஆரம்பித்தார். சமன்மலி அரசியலில் பிரவேசித்ததும் இதற்கு நிகரான காரணத்துக்காகும். பிரதேசத்தின் பெண் பிள்ளை ஒன்று துஷ்பிரயோகத்துக்குட்பட்ட சம்பவத்தில் பெண்கள் அனைவரும் திரண்டு பிரதேசத்தைச் சேர்ந்த மந்திரி ஒருவரை சந்திக்க சென்றனர். பாதிக்கப்பட்ட பிள்ளைக்கு நீதி கிடைக்க செய்யுமாறு கோரினர். ஆனாலும் மந்திரி பொய் வாக்குறுதியை மாத்திரமே வழங்கினார். வழக்கம் பக்கச்சார்பாக மாறியது. அது சமன்மலிக்கு மனதில் தாக்கத்தை ஏற்படுத்தியதுடன் வீட்டுக்கு வந்து அழுதார். தமது மகள் பற்றியும் அவருக்கு பயம் எழுந்தது. சமன்மலியின் கணவர் அவருக்கு அன்று இவ்வாறு கூறினார்: பெண்களின் பிரச்சனைகளுக்காக பெண்கள் அந்த அரசியல் நிலைகள்ல இருக்கணும். ஆண்கள் இருந்து பயன் கிடைக்காது. நீங்க இந்த பகுதியில தேர்தலில் போட்டியிடுங்க. அதை சமன்மலி எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் அந்த ஆலோசனை அவரின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவர் அதை பற்றி பிரதேசத்தின் ஏனைய பெண்களுடன் கலந்துரையாடினார். அக்கா, நீங்க போட்டியிடுங்க. இவ்வளவு காலமா எங்கட பிள்ளைகளுக்கு மொண்டசூரி ஒண்ணு கட்டி கொடுக்கும்படி கேட்கிறோம். அவங்களால அது கூட செய்ய முடியல தானே. பிரதேசத்தில் முன்பள்ளி ஒன்றை அமைத்து தருமாறு பல வருட காலமாக அப்பகுதி தாய்மார் கோரிக்கையை முன்வைத்த வண்ணம் உள்ளனர். இன்று வரும் நாளை வரும் என கூறிய போதிலும் இதுவரையில் எதுவும் அமைக்கப்படவில்லை. அவ்வாறு முன்வந்த போதிலும் சமன்மலிக்கு நாமினேஷன் பெறுவதிலிருந்து சகல விடயங்களும் கஷ்டமானதாக அமைந்திருந்தது. சமன்மலியின் எவரும் இதற்கு முன்னர் அரசியலில் ஈடுபட்டிருக்கவில்லை. சமன்மலியின் கணவர் அவளின் பின்னால் இருந்து தைரியமூட்டி முன்னேறி செல்வதற்கு அவளுக்கு ஊக்கமளித்தார். இக்கால பகுதியில் அரசாங்கத்தினால் பெண்களுக்கென 25% ஆசன ஒதுக்கீட்டு கோட்டா முறைமை அறிமுகம் செய்யப்பட்டது. இதனால் சமன்மலிக்கு வாய்ப்பொன்றை பெற முடிந்தது. ஆனாலும் அவருக்கு அவரின் கிராம பகுதி கிடைக்கவில்லை. கிடைத்ததோ முன்பின் அறிந்திராத ஒரு பிரதேசமாகும். மிகவும் பின்தங்கிய மலை பிரதேசம். சமன்மலி வீடு வீடாக நடந்து சென்றார். அந்த மக்களை அறிந்து கொண்டார். குடும்ப சுமையை தாங்கும் பெண்கள் கடன் சுமையினால் அன்றாடம் பல நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வருவதை அவதானித்தார். அவர்களுடன் உரையாடி அவர்களின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டார். மற்றைய போட்டியாளரின் மது அருந்திய ஆதரவாளர்கள் சமன்மலிக்கு அடிக்கவும் வந்தனர். ஏனென்றால் தேர்தலில் வாக்கு கேட்க முடியாது, பெண் என்பதாலா என சமன்மலி கேட்டாள். அவள் சண்டைக்கு போகவில்லை. மாறாக பயந்தோடவும் இல்லை. கிராமத்தின் ஆண் பெண் பாரபட்சமின்றி சமன்மலிக்கு உதவி புரிந்தனர். தேர்தலில் செலவிடுவதற்கு பணம் இருக்கவில்லை. சிலர் தமது நகைகளை விற்று பணத்தை வழங்கினர். சமன்மலியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. இந்த மக்களுக்காக நான் என்னாலான சகலதையும் மேற்கொள்வேன். சமன்மலி உறுதி பூண்டாள். அந்த கிராமத்தில் தனித்து போட்டியிட்டு சமன்மலி வெற்றியீட்டினார். பல வருடங்களாக ஆட்சி புரிந்த அந்த ஆண் வேட்பாளர் தோல்வி அடைந்தார். சமன்மலியின் சபையில் தவிசாளராகவும் ஒரு பெண் தெரிவாகி இருந்தார். அவர் மற்றைய கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் பெண்கள் பிரச்சனைகளின் போது சமன்மலிக்கு அவர் பெரும் பக்கபலமாக அமைந்திருந்தார். பெண்களுக்காக செயற்குழு ஒன்றை நிறுவுவதை அவர் முதலில் மேற்கொண்டார். கூட்டுறவு கடன் முறையொன்றை ஏற்படுத்தி அந்த பிரதேச பெண்களை கடன் சுமையிலிருந்து விடுவித்தார். தமது பணத்தை நிர்வகித்துக் கொள்ளவும் வருமான வழிகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் சமன்மலி பெண்களுக்கான நிகழ்ச்சிகளை முன்னெடுத்தார். அதுபோன்று அந்த குழுக்களின் பெண்களுக்கு தலைமைத்துவத்தை பயிற்றுவித்தார். அரசியலில் பிரவேசிப்பதற்கு ஊக்கமளித்தார். அப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறைகளின் போது சமன்மலி அவற்றுக்கு எதிராக செயற்பட்டார். சட்டத்தை நிலைநாட்டினார். குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் வரை கைவிடவில்லை. 16 முதல் 18 வயது வரையான பெண் பிள்ளைகள் தொடர்பான சட்டம் பாதுகாப்பற்றது என்பதை இந்த காலகட்டத்தில் சமன்மலி புரிந்து கொண்டாள். அதற்காக குரல் கொடுக்க ஆரம்பித்தாள். தமது பேஸ்புக் பக்கத்தினூடாக அது தொடர்பில் அடிக்கடி பதிவிட்டாள். ஊடகங்களுக்கு கருத்துக்களை வெளியிட்டாள். இன்று அந்த விடயம் தொடர்பில் கலந்தாலோசிப்பதற்கு வெவ்வேறு பகுதிகளின் பெண்கள் ஒன்று கூடும் நாளாகும். இந்த சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்தை வலியுறுத்தும் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது. சமன்மலி அதில் முன்னிலை வகிக்கின்றார். ஊடகவியலாளர்கள் அவரை சூழ்ந்து கொண்டது இதனால் ஆகும். இந்த நாட்டில் பெண்களின் பிரச்சனைகள் தொடர்பில் குரல் எழுப்புவதற்கு பெண்கள் முன் வருவதில்லை. இதனால் இந்த பிள்ளைகளுக்கு எமது பெண்களுக்கு அவசியமான விடயங்கள் இந்த நாட்டின் உயர் மட்டங்களுக்கு சென்றடைவதில்லை.
அதனால் தான் பெண்கள் முன்வர வேண்டும். அன்றைய தினம் செய்திகளின் போது முழு நாட்டுக்கும் கேட்க சமன்மலி இதை சொன்னாள். தலைவி, நாட்டுக்கு தலைமைத்துவம் அளிப்பவளின் கதை.